நீதிமொழிகள் 6 வசனங்கள் 1 முதல் 35 முடிய. முதலாம் வசனம். என் மகனே, நீ உன் சிநேகிதனுக்காக பிணைப்பட்டு அந்நியனுக்கு கையெழுத்து கொடுத்தாயானால். 2 நீ உன் வாய்மொழிகளால் சிக்கொண்டாய், உன் வாயின் வார்த்தைகளால் பிடிபட்டாய். 3 இப்பொழுது என் மகனே, உன் சிநேகிதனுடைய கையில் நீ அகப்பட்டு கொண்டபடியால் நீ உன்னை தப்புவித்துக் கொள்ள ஒன்று செய். 4 உன் கண்ணுக்கு நித்திரையும் உன் கண்ணிமைக்கு தூக்கம் வரவிடாமல் உன் சிநேகிதரிடத்தில் போய் உன்னை தாழ்த்தி அவனை வருந்தி கேட்டுக்கொள். 5 வெடிமான் வேட்டைக்காரன் கைக்கும் குருவி வேடன் கைக்கும் தப்புவது போல நீ உன்னை தப்புவித்துக் கொள். 6 சோம்பேறியை நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். 7 அதற்கு பிரபுவும் தலைவரும் அதிகாரியும் இல்லாதிருந்தும். 8 கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும். 9 சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய்? 10 இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கைமுடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ? 11 உன் தரித்திரம் வழிபோக்கனைப் போலவும் உன் வறுமை ஆயுதமணிந்தவனைப் போலவும் வரும். 12 பேடிகளின் மனுஷனாகி ஒரு துன்மார்க்கன் ஆகடியம் பேசி திரிகிறான். 13 அவன் தன் கண்களால் செய்கை காட்டி தன் கால்களால் பேசி தன் விரல்களால் போதனை செய்கிறான். 14 அவன் இருதயத்திலேயோ திரியா வரம் உண்டு, இடைவிடாமல் பொல்லாப்பை பிடித்து வழக்குகளை உண்டு பண்ணுகிறான். 15 ஆகையால் சடுதியில் அவனுக்கு ஆபத்து வரும், சகாயமன்ற சடுதியில் நாசம் அடைவான். 16 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானவைகள். 17 அவையாவன மேட்டிமையான கண், பொய் நாவு, குற்றமற்றவருடைய ரத்தம் சிந்தும் கை. 18 துராலோசனையை பிழைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால். 19 அபத்தம் பேசும் பொய்ச்சாட்சி, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகளே. 20 என் மகனே, உன் தகப்பன் கற்பனையை காத்துக்கொள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. 21 அவைகளை எப்பொழுது உன் இருதயத்திலே அணிந்து அவைகளை உன் கரத்திலே கட்டிக்கொள். 22 நீ நடக்கும்போது அது உனக்கு வழிகாட்டும், நீ படுக்கும்போது அது உன்னை காப்பாற்றும், நீ விழிக்கும்போது அது உன்னோடே சம்பாசிக்கும். 23 கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிச்சைய ஜீவவழி. 24 அது உன்னை துன்மார்க்க ஸ்திரிக்கும் இச்சகம் பேசும் நாவுடைய பரஸ்திரிக்கும் விலக்கி காக்கும். 25 உன் இருதயத்திலே அவள் அழகு இச்சியாதே, அவள் தன் கண்ணிமைகளால் உன்னை பிடிக்க விடாதே. 26 வேசி நிமித்தம் ஒரு அப்ப துணிக்கையையும் இறக்க வேண்டியதாகும், விபச்சாரியானவள் அருமையான உயிரை வேட்டையாடுகிறாள்.